சர்க்குரு அப்பாவின் கணக்கம்பட்டி சர்க்குரு அப்பாவின் அபூர்வமான தீர்த்த நீர், மகிமை நிறைந்த தீர்த்த நீர். அந்த தீர்த்த நீரை அருந்தாதவர்கள் பாக்கியசாலிகள் இல்லை. அந்த நீரை அருந்திய பின் கிடைக்கும் நம்பிக்கை, வெற்றி, பல நிறைவான பாதை, வழிகாட்டி எல்லாமுமாக அந்த தீர்த்த நீர் வழிகாட்டுகிறது. தீர்த்த நீரை பற்றி ஒவ்வொரு பக்தர்களும், அதன் பயனை அடைந்த ஒவ்வொரு பக்தர்களும் என்னென்ன சொல்கிறார்கள், எப்படியெல்லாம் பயன் அடைந்து இருக்கிறார்கள். தீர்த்த நீர் அருந்திய பின் எவ்வளவு மனதிற்கு நிம்மதியை தரும், எப்படியெல்லாம் செயலாற்றுகிறது, அந்த பக்தர்களே கூறியதை நான் உங்களிடம் கூறுகிறேன். சர்க்குரு அப்பாவின் தீர்த்த நீர் என்பது வெறும் தண்ணீர் அல்ல என்று பல பக்தர்கள் நம்புகிறார்கள். அது அப்பாவின் அருள்கலந்து கிடைக்கும் ஆறுதல் என்று அவர்கள் உணர்கிறார்கள். மனசு உடைந்து போன நேரங்களில் கூட ஒரு சொட்டு தீர்த்த நீரை பக்தியோடு குடித்தால் மனதில் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது என்று பலர் கூறியிருக்கிறார்கள். உடம்பு சோர்ந்து கிடக்கும் நேரங்களில் கூட அப்பா காப்பாற்றணும் என்று சொல்லிக்கொண்டு தீர்த்த நீரை அருந்தும் பக்தர்கள் இன்று ஏராளம். சிலர் காலையில் வெறும் வயிற்றில் சிறிதளவு தீர்த்த நீரை குடிப்பார்கள். நாள் முழுக்க மன நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்கும் நேரங்களில் கூட தீர்த்த நீரை வீட்டில் தெளித்து செபிக்கிறார்கள். வீட்டில் அமைதி கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கண்ணீரோடு அப்பாவை நினைத்து தீர்த்த நீரை அருந்திய பிறகு மனம் லேசாகிவிட்டது என்று பல பக்தர்கள் பகிர்ந்து இருக்கிறார்கள். சிலருக்கு அந்த தீர்த்த நீரின் வாசனையே மனதிற்கு ஒரு அமைதியை தருகிறது என்று கூறியிருக்கிறார்கள். உலகம் முழுக்க யாரும் துணையில் இல்லை என்று தோன்றும் நேரத்தில் கூட ஒரு சொட்டு தீர்த்த நீர் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையை தருகிறது. சில பக்தர்கள் பயணம் செல்லும் முன் தீர்த்த நீரை அருந்திவிட்டு செல்கிறார்கள். பாதுகாப்பாக திரும்பி வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு கிளம்புகிறார்கள். மருந்து எடுத்தும் மன அமைதி நிம்மதி இல்லாமல் தவிக்கும் பலருக்கு இந்த தீர்த்த நீர் ஒரு ஆன்மீக ஆறுதலாக இருக்கிறது. சில குழந்தைகள் அடிக்கடி அழும் நேரங்களில் பெரியவர்கள் சிறிதளவு தீர்த்த நீரை நெற்றியில் தடவி சாமி கும்பிடுவார்கள், ஜெபிப்பார்கள். தூக்கம் இல்லாமல் இரவு முழுக்க தவித்த மனிதர்களுக்கு கூட தீர்த்த நீரை அருந்தி ஜெபித்த பிறகு மனம் அமைதியாகிறது என்று சிலர் சொல்கிறார்கள். தீர்த்த நீர் என்பது வெறும் தண்ணீர் அல்ல, அது நம்பிக்கை கலந்து கிடைக்கும் இறை அருள் என்று பக்தர்கள் உணர்கிறார்கள். சிலர் நோயால் பயந்தாலும் நேரங்களில் அப்பா காப்பாற்றுவார் என்று தீர்த்த நீரை அருந்தி தைரியம் பெற்று இருக்கிறார்கள். மனித வாழ்க்கையில் எல்லா வழிக்கும் மருந்து இருக்கலாம், ஆனால் மனசுக்கு ஆறுதல் தருவது இறை நம்பிக்கை மட்டுமே. தீர்த்த நீரை அருந்தும் போது பலர் கண்களை மூடி அப்பாவின் பெயரை சொல்லுவார்கள். அந்த நொடியில் மனம் லேசாகிறது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சில வீடுகளில் தினமும் காலை தீர்த்த நீரை குடும்பம் முழுக்க பகிர்ந்து குடிப்பது ஒரு ஆன்மீக பழக்கமாக இருக்கிறது. கஷ்டம் வந்த நேரங்களில் மனிதன் உடைந்து போகாமல் நிற்க வைப்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தரும் அருளாகவே தீர்த்த நீர் பார்க்கப்படுகிறது. சிலர் வேலைக்கு செல்லும் முன் தீர்த்த நீரை அருந்திவிட்டு செல்வார்கள். நாள் முழுக்க எந்த தீங்கும் வரக்கூடாது என்ற நம்பிக்கையோடு கிளம்புவார்கள். மனதில் பயம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் தீர்த்த நீரை அருந்தி ஜெபித்தால் மன தைரியம் கிடைக்கிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். சில பக்தர்கள் உடம்பு சரியில்லாத நேரங்களில் கூட தீர்த்த நீரை அருந்தி அமைதியாக அப்பாவை நினைத்து அமர்வார்கள். தீர்த்த நீர் குடித்த பிறகு மனதில் இருந்த பதட்டம் குறைந்தது என்று பல அனுபவத்தை பகிர்ந்து இருக்கிறார்கள். உடம்பு வலிக்கும் நேரங்களில் மருந்து தேவை, ஆனால் மனம் வலிக்கும் நேரங்களில் இறை அருள் தேவை. தீர்த்த நீரை கையில் வாங்கும்போது கூட பலர் கண்களில் கண்ணீர் வருவது அவர்களின் நம்பிக்கையின் ஆழத்தை காட்டுகிறது. சிலருக்கு அந்த ஒரு சொட்டு
தீர்த்த நீரே வாழ வேண்டும் என்ற தைரியத்தை கொடுத்திருக்கிறது. மருத்துவமனை வாசலில் நின்று கண்ணீர் விட்டவர்களுக்கு கூட தீர்த்த நீரை கையில் பிடித்து அப்பாவை அழைத்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைத்த நேரங்களில் கூட இறை நம்பிக்கை மனிதனை மீண்டும் எழுப்புகிறது. தீர்த்த நீர் அருந்தும் போது மனதில் ஒரு குளிர்ச்சி பிறக்கிறது என்று பல பக்தர்கள் உணர்கிறார்கள். சிலர் வீட்டில் புதிய வேலை தொடங்கும் முன் தீர்த்த நீரை தெளித்து ஜெபிப்பார்கள். தீர்த்த நீர் என்பது உடம்பிற்கு மட்டுமல்ல, மனதிற்கும் ஒரு ஆறுதல். சில குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பெற்றோர் அப்பாவை நினைத்து தீர்த்த நீரை கொடுப்பார்கள். சரியாகிவிடும். தனியாக அமர்ந்தாலும் நேரங்களில் கூட தீர்த்த நீரை அருந்திய பிறகு மனதில் ஒரு தைரியம் பிறக்கிறது. சிலர் தினமும் தீர்த்த நீரை அருந்தாமல் நாளை தொடங்க மாட்டார்கள். இறை நம்பிக்கையோடு அருந்தும் அந்த ஒரு சொட்டு நீர் மனதில் பெரிய அமைதியை தருகிறது. வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நேரங்களில் தீர்த்த நீரை தெளித்து ஜெபிப்பார்கள். சில பக்தர்கள் சொல்வது ஒன்றுதான், தீர்த்த நீர் குடித்த பிறகு மனதில் இருந்த பயம் குறைந்தது என்று கூறுகிறார்கள். மனிதன் உடம்பால் மட்டுமே வாழ்வதில்லை, நம்பிக்கையாலும் வாழ்கிறான். தீர்த்த நீர் அருந்தும்போது அப்பா என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு பலருக்கும் வருகிறது. கண்ணீரோடு ஜெபித்த மனிதர்களுக்கு கூட தீர்த்த நீர் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறது. சிலர் புதிய வீடு செல்லும் முன் தீர்த்த நீரை தெளித்து பிரார்த்தனை செய்வார்கள். தீர்த்த நீரின் மகிமையை அனுபவித்தவர்கள் அதை வெறும் தண்ணீர் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். மனம் உடைந்த நேரங்களில் இறைவன் தரும் சிறிய அடையாளமும் மனிதனுக்கு பெரிய ஆறுதலாக மாறிவிடுகிறது. சிலர் உடம்பு சோர்வாக இருக்கும் நேரங்களில் தீர்த்த நீரை அருந்தி அமைதியாக தூங்குவார்கள். அப்பாவின் அருளோடு கிடைக்கும் தீர்த்த நீர் பலருக்கு ஒரு ஆன்மீக சக்தியாக இருக்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கும் வரை மனிதன் உடைந்து போக மாட்டான். சிலர் தினமும் காலை மாலை தீர்த்த நீரை அருந்தி அப்பாவை நினைத்து ஜெபிப்பார்கள். மருந்து குணப்படுத்தும் உடம்பை ஆனால் இறை நம்பிக்கை குணப்படுத்தும் மனதை. தீர்த்த நீர் அருந்திய பிறகு மனதில் இருந்த சோர்வு குறைந்தது என்று பலர் நம்பிக்கையோடு சொல்லி இருக்கிறார்கள். சில வீடுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தீர்த்த நீரை பகிர்ந்து அருந்துவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. உலகம் முழுக்க யாரும் இல்லாத நேரத்தில் கூட அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை மனிதனை காப்பாற்றுகிறது. தீர்த்த நீர் என்பது வெறும் ஆன்மீக அடையாளம் மட்டுமல்ல, அது மன அமைதிக்கான ஒரு ஆறுதல். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் முன் தீர்த்த நீரை அருந்தி ஜெபிப்பார்கள். கஷ்டத்தில் இருக்கும் மனிதனுக்கு ஒரு சொட்டு நம்பிக்கை கூட உயிர் கொடுக்கும். தீர்த்த நீரை அருந்தும் போது பலர் மனதில் இருக்கும் வேதனையை அப்பாவிடம் ஒப்படைக்கிறார்கள். சிலர் உடம்பு வலி இருக்கும் நேரங்களில் கூட தீர்த்த நீரை அருந்தி மனதைரியம் பெறுகிறார்கள். இறை அருள் சேர்ந்த இடத்தில் மனம் மெதுவாக அமைதியை அடைகிறது. தீர்த்த நீர் குடிக்கும்போது பலர் கண்களை மூடி அமைதியாக பிரார்த்தனை செய்வார்கள். வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டதாக தோன்றும் நேரங்களில் கூட இறை நம்பிக்கை ஒரு புதிய வழியை திறக்கிறது. அப்பாவின் தீர்த்த நீர் பலருக்கு இன்று வரை ஒரு நம்பிக்கையாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. உடம்பு வலித்தாலும் மனம் சோர்ந்தாலும் உன் சர்க்குரப்பா நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு அருளின் அடையாளமாகவே பக்தர்கள் இந்த தீர்த்த நீரை பார்க்கிறார்கள்.